ஓகே. சோ இவர் என்ன பண்றாரு, இன்டகிரேட்டட் ஆனுவல் ரிப்போர்ட்லயே நிறைய தவறான பொய்யான தகவல் சொல்லிருக்காரு. கணக்க மாத்தி காட்டி இருக்காரு. ஆமா, சிம்பிளா சொல்ல நிறைய பொய்யான தகவல். இவர திருடர்னு சொன்னா நீ வேற கோச்சிக்கிற. வித்தியாசமான திருடர் அவளை சொல்லக்கூடாது. அவங்க வந்து டிஎன்பிஎல், அதாவது தமிழ்நாடு பேப்பர் லிமிடெடுக்கு இவங்க நிலக்கரியை அதானி தான் வித்திருக்காரு. அவர் கொடுக்கும்போது ஒரு விலையில கொடுத்திருக்காரு. அதே டைம்ல இது டிஎன்இபிக்கு கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய விலை வந்து அதை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. இது அப்படி சொல்லி ரெண்டுமே ஒப்பிட்டு காமிச்சு மிக தெளிவா சொல்லியிருந்தாரு. அப்போது இந்த பினான்சியல் டைம்ஸில் வந்த பிரச்சனையை பற்றி, ஊழலை பற்றி ராகுல் காந்தி வாய் திறந்தார், திமுக வாய் திறக்கவில்லை. ஏன்? அதானி கூட சேர்ந்து ஊழல் பண்ணது மோடி இல்ல, ஸ்டாலின். அதான் பிரச்சனை. இந்த ஊழல் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. நீங்க ஏன் அதிமுகவை காப்பாற்ற பாக்குறீங்க? ரெண்டாவது, இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. அன்னைக்கே அறப்போர் இயக்கம் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அன்னைக்கு வந்து கடந்து துள்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு குதிச்சாரு. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் கடந்துருச்சு. இது வரைக்கும் அந்த கேஸை கையில எடுக்கவே இல்லை. போன ஜூலை மாசம் தான் வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு. அந்த தீர்ப்பு வந்து ஃபைல் ஓபன் பண்றாங்க. அடுத்த ஒரு வாரத்துல அதான் இங்க வந்துட்டாரு. அதானியர் ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு, கென்யா அதிபர் எதிர்க்கிறாரு. என்னமோ தெரியல, நம்ம ஸ்டாலின் மட்டும் கம்முனே இருக்கிறாரு. ஏன்னா அதானி வந்து இங்க 24,000 கோடிக்கு எனர்ஜி ப்ராஜெக்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க கேட்டா, அதுக்கு அந்த மதுரையில் அந்த ஒருத்தர் இருக்கு, மதுரை பாலான்னு ஒருத்தர், ரொம்ப அண்ணன் அழகா இருப்பாப்ல. ஸ்டாலின் ஐயா வந்து மதுரை ஏற்படுத்தி கையை கும்பிடுவாப்ல. அவர் வந்து வித்தியாசமா வணக்கம் இப்படி இப்படி. அது பக்கம் மாப்பிள்ளை சாருங்கிற அந்த அரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறது அவங்க தான். அவர் வந்து அதானி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு பாருங்க, அதானி இவ்வளவு ப்ராஜெக்ட் கொண்டு வர போறாரு, இவ்வளவு பண்ண போறாரு, இவ்வளவு பண்ண போறாரு, அவன் கொடுத்துட்டு அதை விட அதிகமா புடிங்கிட்டு போவான். இது பேர் திட்டமா? இப்ப அதானி இவ்வளோ பெரிய ஊழலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத யாரு கண்டுபிடிச்சா? FBI-யும், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற FBI-யும் அங்க நியூயார்க்ல இருக்கிற சாதாரண மாவட்ட நீதிமன்றமும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா? இப்ப இந்தியாவில் இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ, எக்கனாமிக் அஃபென்ஸ் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்குன்னு அமைப்புகள் இருக்குல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? என்னன்னா அந்த பதிலா உனக்கு வேணும். அவங்க ஒண்ணும் பண்ணலன்னு தான் கேக்குறேன். ஏன் இவங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்கல? அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆழமான அரசியல் உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் மகிழன். நான் உங்கள் சரவணன். ஓகே, இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம்? அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிலதிபர், திருடர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போதைக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், இப்ப மட்டும்தான் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறாரா? நாட்டில் குற்றம் சாட்டப்பட்டு தான் இருக்கிறாரு. எப்ப அவர் வந்து உலகின் பெரும் பணக்காரர்களின் 3வது வரிசையும் இந்தியாவுடைய முதல் பணக்காரராகவும் மாறினாரோ அன்னையில இருந்தே அவர் மேல வந்து நிறைய பேர் திருஷ்டி வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு டவுட், இந்தியாவோட முதல் பணக்காரனா எப்ப மாறினாரு? அது ஷேர் மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு போச்சு. சில ஒரு 2-3 வருஷத்துல மாறிட்டாரு. அதுதான் முக்கியமான விஷயமே. அவரோட சொத்து மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஆட்சி காலத்துல தான் பல மடங்கு உயர்ந்துச்சு. குறிப்பா கொரோனா காலகட்டம் இருந்துச்சு தெரியுமா? யாரும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாம தொழிலெல்லாம் முடங்கி இருக்கிற நேரத்துல அதானியோட சொத்துக்கள் மட்டும் 9 மடங்கு அதிகரிச்சுது. 1.5 லட்சம் கோடியில இருந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பு அதிகரிச்சது. அப்பேற்பட்ட மாபெரும் தொழில் அதிபரான அதானியை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சிருக்கிறதா இங்க இல்ல, அமெரிக்க மாவட்ட நீதிமன்றம் ஒண்ணு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கு. அதை பத்தி எல்லாம் தான் விரிவா அலசி ஆராய போறோம். நியூயார்க்குடைய வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், புரூக்ளின்ல இருக்கக்கூடிய அந்த கோர்ட், கிழக்கு மாவட்டம் தானே, வெஸ்ட் நினைவு, புரூக்ளின்ல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிமன்றம் தான் இவ்வளவு விசாரிச்சிருக்கு. அதுலயும் கூட விசாரணை நடத்தினது யாருன்னா FBI, அதாவது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும். அதே நேரத்தில் இங்க எப்படி செபி இருக்குதோ அதே மாதிரி யுஎஸ்ல இருக்கக்கூடிய பங்குச்சந்தை ஆணையம், வால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்கல்ல. அதான் இப்போ நியூயார்க்குடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நியூயார்க்குடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா உலகத்திலே ரொம்ப பெருசு. ஓகே, இங்க எப்படி வந்து தலால் ஸ்ட்ரீட் வந்து மும்பைல ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து அமெரிக்கால உலக அளவிலேயே ஃபேமஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா அது நியூயார்க் கூட தான். அதுபோல நாஸ்டாக் ஒன்று இருக்கு, அங்க பக்கத்துல இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து நியூயார்க் பக்கத்துல கூட வரும். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் உலகத்திலே பெருசு, அப்படி வால்யூம் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ அந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையே வந்து கண்காணிக்கிறதுக்கு, அதாவது இங்க கூட வந்து மும்பை பங்கு சந்தைக்கு போட்டியா சென்னை பங்கு சந்தை இருந்து மூடிட்டாங்கல்ல, அது மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே இங்க இருக்குது, தேசிய பங்கு சந்தை இருக்கு. அது மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட் தான், அங்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கு. என்னன்னா ஒட்டுமொத்தமான பங்கு சந்தை, அமெரிக்காவுடைய பங்கு சந்தையை கண்காணிக்கக்கூடிய US ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவங்க வந்துட்டு அவங்களும் சேர்த்து விசாரிச்சிருக்காங்க. எப்படி வந்து அதானியுடைய ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை, அந்த பங்குச்சந்தை முறைகேட்டை வந்து செபி விசாரிச்சாங்களோ அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய பங்குச்சந்தை முறைகேடுகளை
அங்க இருக்கக்கூடிய SEC தான் விசாரிப்பாங்க. ஓகே. சோ அவங்களுடைய ரிப்போர்ட்டும் இதுல இருக்குது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். நான் முதல்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறத 3 பாயிண்ட்ல தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரொம்பவும் விரிவா ஆழமா நீ அந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ச்சி எடுத்து நம்முடைய உறவுகளுக்கு சொல்லு. இப்போ நீ முதல்லயே சொன்ன மாதிரி நியூயார்க் மாகாணத்தோட கிழக்கு மாவட்ட நீதிமன்றம் தான் இந்த வழக்கை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டையும் சுமத்தி இருக்கு, பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. சரி, அந்த அளவுக்கு என்ன பெரிய குற்றத்தை வந்து அதானி செஞ்சிட்டாருன்னு பார்த்தா 3 விஷயங்களை சொல்றாங்க. இந்தியாவில் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் உற்பத்தி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஒப்பந்தங்கள் இருக்கு தெரியுமா. இந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு 2000 கோடி வரைக்கும் அதானி லஞ்சம் கொடுத்திருக்கிறாரு. ரைட்டா? இது முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, இப்படி லஞ்சம் கொடுத்து பெறப்பட்ட இந்த ஒப்பந்தங்கள் இருக்கு தெரியுமா, இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கு முதலீடுகளை ஈர்க்கணும் இல்லையா, அதுக்கு அவர் போன இடம் தான் நீ சொன்ன மாதிரியான அமெரிக்க பங்குச்சந்தை. முக்கியமா வந்து வால் ஸ்ட்ரீட் பங்குச்சந்தைக்கு போயிட்டு அங்க இருக்கிற முதலீட்டாளர்களை சந்திச்சு, இது மாதிரி எனக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்ல, நான் சூரிய ஒளி மின் உற்பத்தியை தயார் செஞ்சு அதை வந்து வித்து அதிகமா லாபம் சம்பாதிக்க போறேன், எனக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கிறாரு. கடன் பத்திரத்துல அவங்களும் நிதி கொடுத்திருக்கிறாங்க. இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவர் லஞ்சம் கொடுத்து பெறப்பட்ட முறைகேடான ஒப்பந்தங்களை நிறைவேற்றுறதுக்காக அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாத்தி நிதியை வாங்கி இருக்கிறாருன்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆமா, குறிப்பாக பாத்தீங்கன்னா இதை ஒண்ணா சொல்லணும். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்துட்டு ஒரு கம்பெனியை வந்து அவர் இன்கார்பரேட் பண்றாரு. எங்க? மொரிஷியஸ்ல. ஓகே. மொரிஷியஸ்ல வந்துட்டு ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்றாரு. ஆமா, லிஸ்ட் பண்றாரு. அதாவது எப்படின்னா, ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்க உங்களுடைய நிறுவனத்தை பட்டியலிடணும். பட்டியலிட்டா மட்டும்தான் அதனுடைய பங்குகளை பங்கு வர்த்தகம் செய்ய முடியும். பங்குகளை ஒருத்தர் வாங்கவும் விற்கவும் இருக்கிறதா பங்கு வர்த்தகம், சிம்பிளா சொல்லணும்னா. அப்போ அதற்கு வந்து அவர் என்ன பண்றாரு, மொரிஷியஸ்ல கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியை கொண்டு வந்து எங்க பண்றாரு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ட்ரேடுக்காக லிஸ்ட் பண்றாரு. அப்படி லிஸ்ட் பண்ண கம்பெனி பேர் தான் ஒரு யூஎஸ் இஷ்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்பெனி பேர் சொல்றாங்க. அந்த யூஎஸ் இஷ்யூவர்னா அந்த ப்ராசிக்யூட்டருடைய டாக்குமெண்ட்ல இருக்கு. ஓகே. அந்த யூஎஸ் இஷ்யூவருக்கு ஒரு சப்சிடரி, அதாவது குறிக்கிட்டதுக்கு பண்ணிக்கணும். அந்த ப்ராசிக்யூட்டர் வந்து அட்டார்னி ஜெனரல் அவர். ஆமா, அவர் என்ன சொல்றாரு, அரசு வழக்கறிஞர் அவர். இந்தியாவுல வந்து இந்த பிரைப் நடந்தாலும் கூட இதன் வழியாக அவங்க அமெரிக்க பங்குச்சந்தை ஏமாற்றி இருக்காங்க, உலகின் எந்த மூலையில நடந்தாலும் அது தப்பு தான் அப்படின்னு வந்து அட்டார்னி ஜெனரல் வாதிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு இந்த மாதிரியான பங்குச்சந்தையில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை பத்தி கிளியர் கட்டாவே சொல்லியிருக்கிறார். இப்போ என்னன்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவர் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாருல, லிஸ்ட் பண்ணதுக்கு பிறகு இன்வெஸ்டர் எதை நம்பி வந்து இதுக்கு பணம் போடுவாங்க, அந்த கம்பெனியினுடைய எபிடிடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது என்னன்னா, சிம்பிளா அந்த கம்பெனியோட வருமானம் என்ன, அதோட ப்ராஜெக்ட் என்ன, விஷன் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, செயல்பாடுகளை பார்த்து தானே நிதி கொடுப்பாங்க, பிளான் என்ன, அதற்கு எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆகி இருக்கு இப்படின்னு ஒட்டுமொத்த அந்த என்ன சொல்றது சரித்திர பூகோளம் சொன்னா ஒட்டுமொத்த பயோடேட்டாவையும் வச்சு தான் அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. தெளிவான இன்வெஸ்டர் எல்லாருக்குமே இந்த அறிவு இருக்கும். அப்படிப்பட்ட இன்வெஸ்டரா நஷ்டமடையாத இன்வெஸ்டரா இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த இன்வெஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்பெனி மேல நிறைய நம்பிக்கை வச்சு அந்த கம்பெனி கிட்ட வந்து நிறைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு பணம்? நிறைய பணம், கிட்டத்தட்ட 600 மில்லியன் சொல்றாங்க. அதாவது நான் படிச்ச வரைக்கும் 25,000 கோடி வரைக்கும் நிதியை திரட்டி இருக்கிறாரு. ஆமா, என்னன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன் லெவல்ல. ஆமா, 200 மில்லியன் வந்து லஞ்சம் கொடுத்தது. சோ இது வந்து பல பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 25,000 கோடியை வந்து நிதியா திரட்டி இருக்கிறாரு. இப்போ இவரு லஞ்சம் கொடுத்து வாங்கி இருக்காரு தெரியுமா இந்த ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக அடுத்து வரப்போற 20 ஆண்டுகளுக்கு இவருக்கு 2 பில்லியன், மில்லியன் கிடையாது, பில்லியன் அமெரிக்க டாலர் லாபம் வரப்போகுது. இதையெல்லாம் சொல்லிதான் அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாத்தி 25,000 கோடி வரைக்கும் நிதியை திரட்டி இருக்கிறாரு. ஆமா, இப்போ என்னன்னா 25,000 கோடி நிதியை வந்துட்டு மொத்தமா திரட்டினார் இல்லையா, இதுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கும், இன்டகிரேட்டட் ஆனுவல் ரிப்போர்ட், ஒருங்கிணைந்த ஆண்டு அறிக்கை. இந்த ஆண்டு, ஆமா, இந்த ஆண்டு அறிக்கையில் என்ன நீங்க சொல்லிருக்கீங்களோ அதை வச்சு தான் ஒரு இன்வெஸ்டர் உங்க கம்பெனியை எவாலுவேட் பண்ணுவாங்க, மதிப்பிடுவாங்க. ஆமா, மதிப்பிட்டு எவாலுவேட் பண்ணி இங்க இன்வெஸ்ட் பண்ணா, இந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணா நம்முடைய பங்குச்சந்தையில் நமக்கு லாபம் இருக்கு அப்படின்னு நம்பி தான் அந்த பணத்தையே வந்து அவங்க போடுவாங்க. சோ இவர் என்ன பண்றாரு, இன்டகிரேட்டட் ஆனுவல் ரிப்போர்ட்லயே நிறைய தவறான பொய்யான தகவல் சொல்லிருக்காரு, கணக்க மாத்தி காட்டி இருக்காரு. ஆமா, சிம்பிளா சொல்ல நிறைய பொய்யான தகவல். இவர திருடர்னு சொன்னா நீ வேற கோச்சிக்கிற, திருடர் அவளை சொல்லக்கூடாது. இப்ப அது என்ன, ப்ராசிக்யூட்டர் தரப்புல அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். இப்ப இது என்னன்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து இவங்க வந்து ரெக்வயர் பண்ணுவாங்க, கேட்பாங்க. பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து ஏப்ரல் 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். எப்போ வந்து இவங்க லிஸ்ட் பண்றாங்கன்னா, நவம்பர் 2023 லிஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் தரப்புல சொல்றாங்க.
கெனடியன் இன்வெஸ்டர். இந்த இதுல ஒரு கெனடியன் ஒரு இன்வெஸ்டர் வராரு. இந்த கெனடியன் இன்வெஸ்டர் யாருன்னா கியூபெக் மாகாணம் இருக்குல்ல கனடாவில், அந்த கியூபெக் மாகாணத்தினுடைய அந்த பப்ளிக் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஓய்வூதிய நிதி இருக்கு இல்லையா, அந்த ஓய்வூதிய நிதியை முதலீடு செய்யக்கூடிய நிறுவனம். அதாவது கனடாவினுடைய ஓய்வூதிய நிதியை கையாளக்கூடிய 2வது பெரிய நிறுவனம். முதல் பெரிய நிறுவனத்துக்கு அடுத்த நிறுவனம் இதுதான். அப்படிப்பட்ட நிறுவனம் இதுக்குள்ள வருது. அதுக்கு பேர் வந்துட்டு சிம்பிளா CDPQ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கனடா பப்ளிக் ரிட்டையர்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் பிளான்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதனுடைய பெயர் வந்து கனடா பேர்ல தான் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த US இஷ்யூருக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு, அதாவது ஒரு துணை நிறுவனம் இருக்கு. இந்த துணை நிறுவனம் தான் அஷ்யூர் எனர்ஜி அப்படின்னு அவங்க வந்து. அந்த அசூர் வந்து இந்தியாவோட நிறுவனம் கிடையாது, இந்தியா நிறுவனம் தான். அந்த யூஎஸ்க்கு சப்சிடரி துணை நிறுவனமாக பேரண்டல் ஆர்கனைசேஷன் US இஷ்யூர் தான். அந்த US இஷ்யூர்னா அவங்க யார் சொல்றாங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனுடைய துணை நிறுவனமா அசூர் எனர்ஜி சொல்றாங்க. இரு இப்ப இத பாக்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. நான் கொஞ்சம் இந்த விஷயத்தை மட்டும் விரிவா விலக்கி சொல்லிடுறேன், அப்பதான் புரியும். இப்ப இந்த அசூர் கிரீன் எனர்ஜியா, அசூர் கார்பரேஷனுக்கும் அசூர் எனர்ஜி கார்பரேஷனுக்கும் அதானி கிரீன் எனர்ஜி கார்பரேஷனுக்கும் தான் இந்தியாவில் 12 கிகாவாட் அளவிற்கு சூரிய ஒளி மின்னாற்றலை உற்பத்தி செய்யறதுக்கான ஒப்பந்தத்தை SCCI சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அரசு நிறுவனம் கொடுத்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த SCCI எது கீழ வருது, எது கீழ வருது, அதாவது நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கார்பரேஷன் மினிஸ்ட்ரி, அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்துடைய துறை அமைச்சரகத்துக்கு கீழ தான் வருது. அந்த இந்திய அமைச்சரவை கீழ வருது. அந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வள துறைக்கு கீழ இருக்கிறது தான் இந்த SCCI சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க ஒரு டெண்டரை வெளியிட்டாங்க. 12 கிகாவாட் அளவிற்கான சூரிய ஒளி மின்னாற்றலை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை 2 நிறுவனம் எடுத்துச்சு. ஒன்னு அசூர் கார்பரேஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி கார்பரேஷன். இதுல அசூருக்கு வந்து 4 கிகாவாட்டும் அதானி நிறுவனத்துக்கு 8 கிகாவாட்டும் கொடுத்திருக்காங்க. ரைட்டா? இவங்க 2 பேருமே உற்பத்தி செஞ்ச மின்னாற்றல் இருக்கு தெரியுமா, அதோட விலை ரொம்ப ஜாஸ்தி. ஒரு யூனிட் 2.25 ரூபாய். இத வந்து SCCI ஆல வாங்கி மாநிலங்களோட மின் பகிர்மான கழகங்களுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா விலை ஜாஸ்தியா இருக்கு. மாநில அரசோட மின் நிறுவனங்கள் வந்து அதை வாங்கிக்க மாட்டேங்குது. இப்ப மாநில அரசோட மின் நிறுவனங்கள் அப்படின்னா டான்ஜெட்கோ, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, ஒரிசால வந்து கிரிட்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, ஆந்திராவுல ஒன்னு இருக்கு. ஆந்திராவுல 3 கார்ப்பரேஷன் இருக்கு. இப்ப டான்ஜெட்கோ இங்கே வந்து 3 கார்ப்பரேஷன் தான் இருக்கு. TNEB, டான்ஜெட்கோ அந்த மாதிரி 3 இருக்கு. டிரான்ஸ்மிஷன் தனியா இருக்கும். இப்ப இந்த மாநில நிறுவனங்கள் எதுவுமே SCCI கிட்ட இவங்க உற்பத்தி பண்ண மின்சாரத்தை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விலை ஜாஸ்தியா இருக்கு. அது எப்படி முடிச்சிடறேன், ஏன்னா இது அவ்வளவு முக்கியமானது. இவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ன உடனேயே ஒப்பந்தம் பெற்ற 2 நிறுவனத்துக்கும் ஒரு அழுத்தம் ஏற்படுது. ஒருவேளை இவங்க உற்பத்தி பண்ண மின்சாரத்தை விற்க முடியல அப்படின்னா இந்த ஒப்பந்தம் இருக்கு தெரியுமா, அது நீடிக்காது, நிலைக்காது. உடனே வந்து கேன்சல் பண்ணிட்டு புது டெண்டரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப யாரு விலையை குறைச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒப்பந்தத்தை கொடுப்போம் அப்படின்னு அறிவிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்த உடனே அதானி என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு, நாங்க உற்பத்தி பண்ற மின்சாரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு மின்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறாரு. இது எப்படி நடந்துச்சுங்கிறத முக்கியமான விஷயம். எடுத்துக்காட்டுக்கு SCCI வந்து இதுல என்ன ரோல் பண்ணுது, அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு இந்திய அரசு நிறுவனம். சுருக்கமா சொல்லணும்னா அவங்க தான் மானிட்டர் பண்றாங்க, எல்லாத்தையுமே வந்து கவனிக்கிறாங்க. அவங்க தான் மானிட்டர் பண்றாங்க. நீங்க சொல்றீங்க அவங்க மீடியேட்டர்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் இல்ல, அவங்க வந்து இவங்க சரியா மின் உற்பத்தி செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறதையும் கவனிக்கிறாங்க. இவங்க உற்பத்தி செஞ்ச மின்சாரத்தை வாங்கி மாநில அரசுகளுக்கு விநியோகமும் செய்யறாங்க. சிம்பிளா சொன்னா இந்திய அரசு நிறுவனமான SCCI முதல்ல எனர்ஜி ப்ரொடியூசர், அதாவது மின் உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து சோலார் எனர்ஜியை வாங்கும். அதற்கு ஒரு பவர் சேல் அக்ரிமெண்ட் இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் அது என்ன பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் படி அது உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுது. கொள்முதல் பண்ண நிறுவனத்தை பவர் சேல் அக்ரிமெண்ட் படி மாநில அரசுகளுக்கு கொடுத்துறாங்க. மாநில அரசினுடைய மின் வழங்கல் நிறுவனங்களுக்கு, மின் வழங்கல் நிறுவனங்களுக்கு மின் வழங்கல் நிறுவனங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் அதுல கிட்டத்தட்ட 5 ஸ்டேட் வருது. சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, தமிழ்நாடு. இப்போ இந்த 5 ஸ்டேட்லயுமே 2019க்கு பின்னாடி இது எல்லாமே நடந்ததாக அவங்க சொல்றாங்க. ஆமா, குறிப்பாக அதாவது இந்த ஒப்பந்தம் விடப்பட்டது 2019-20ல. இவங்க மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு வித்தது வந்து 2021-22ல. இதுல வந்து ஆந்திர மாநில அரசுக்கு தான் அதிகமான லஞ்சம் கொடுக்கப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1500 கோடியை 1750 கோடின்னு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா 200 மில்லியன் மாதிரிலாம் கூட சொல்றாங்க. அந்த அளவிற்கான பணத்தை ஆந்திர அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமா கொடுத்து இவங்க உற்பத்தி செஞ்ச மின்சாரத்தை வித்திருக்காங்க. இதுல அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா, நீ சொன்ன தெரியுமா, அசூர் அப்படிங்கிற நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனியே அதானியோட கம்பெனி தான். அதாவது 2 கம்பெனி ஒப்பந்தம் எடுக்கிற மாதிரி இந்த விஷயத்துல நடந்திருக்கு. ஆனா 2மே இவரோட கம்பெனி தான்.
என்னன்னா இவங்க வந்து முழுமையாக இந்த டீலை வந்து போட்டுட்டாங்க. ஆனா இதற்கு பிறகு இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் படி எந்த நிறுவனங்களும் எந்த மாநில நிறுவனங்களும் அவங்க சொல்ற விலைக்கு இந்த மின்சாரத்தை வாங்க முன்வரல. ஓகே, முன்வரல அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? SECI வந்து நீங்க சொல்ற மாதிரி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ வேற வழி இல்ல, மீடியேட்டர் நம்ப முடியாது, நம்மளே களத்துல இறங்கும்னு சொல்லிட்டு அதானி குரூப்ஸ் உடைய CEO, போர்ட் ஆஃப் டைரக்டர், MD எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. 8 பேராமே, கிட்டத்தட்ட 7 பேர் மொத்தமா. அதானி சேர்த்தாலே 7 பேர். இந்த 7 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட இந்த எல்லா மாநில அரசனுடைய அரசு அதிகாரிகள் அவங்கள வந்து சந்திச்சு அவங்களுக்கு வந்து பிரைப் கொடுத்துருக்காங்க. அதை பிரைப் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ராசிக்யூட்டர் மென்ஷன் பண்றாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதானி அவருடைய மருமகன் சாகர் அதானி, ஆமா, அவர் எங்கவா இருக்காரு, அவர் என்னவா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சாகர் அதானி 2015 அதானி குரூப்ஸ்ல வந்து அக்டோபர் 2018 இருந்து இப்போ வரைக்கும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காரு அதானி குரூப்ஸ்ல. ஓகேவா. அடுத்து வினீத் ஜெயின் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஜூலை 2020 இருந்து மே 2023 வரைக்கும் CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அதானி கிரீன் எனர்ஜி. ஓகே, அதானி கிரீன் எனர்ஜியா சிஇஓவா இருக்கிறார். ரஞ்சித் குப்தா அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் யாருன்னா அசூர் பவருடைய சிஇஓவா இருக்கிறாரு 2019 இருந்து 2022 வரைக்கும். அதாவது இந்த குற்றம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில். அது மட்டும் கிடையாது, அவர் இன்னும் ஆஸ்ட்ரோ எனர்ஜி நிறைய எனர்ஜி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. குடும்பமா சேர்ந்து தேடி இருக்கிறாங்க. அது போக ரூபேஷ் அகர்வால்னு ஒருத்தர், இவர் யாருன்னா அசூர் எனர்ஜியினுடைய சிஇஓவாக 2022 இருந்து 2023 வரைக்கும். ஓகே, அதாவது எப்படி, அதாவது ரஞ்சித் குப்தாவுக்கு அடுத்து யார் வரானா ரூபேஷ் அகர்வால் தான் வராரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் சிஇஓவாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கேபன்ஸ், இவர் யாருன்னா இவரும் ஃபார்மர் மெம்பர் ஆஃப் அசூர் பவர்ஸுடைய ஃபார்மர் மெம்பராக இருக்கிறாரு. அனதர் திங்க் இவர் வந்து அந்த கனடியன் கம்பெனி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கனடியன் கம்பெனியினுடைய ஃபார்மர் MD. அதுக்கடுத்து சுப்ரா அகர்வால்னு ஒருத்தர், அவர் வந்து ஃபார்மர் MD ஆஃப் CDPQ, அதாவது கனடியன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கனடியன் கம்பெனி அதனுடைய இந்தியாவுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு இந்த சுப்ரா அகர்வால்ங்கிறவர். இவர் 2017 இருந்து 23 வரைக்கும் இருந்தவர். இதுக்கடுத்து தீபக் மல்ஹோத்ரா, இவர் யாருன்னா அதே கனடியன் கம்பெனியுடைய ஃபார்மர் MD. எல்லாருமே வந்து அதானியோட சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, இல்லைன்னா அதானியோட இன்னொரு கிளை நிறுவனத்துல சிஇஓவா வேலை செஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஆமா. ஸோ இப்படி வந்துட்டு 3 பேர், அப்படி 3 பேர் அசூர் எனர்ஜி, அதானி கிரீன் எனர்ஜின்னு எல்லா நிறுவனங்கள் மீதும் குற்றச்சாட்டு வச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லாபி பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஆந்திர பிரதேசனுடைய எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பிரைப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியமான. லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தத்தை போட்டு மின்சாரத்தை வித்திருக்காங்க. ஓகே, இப்ப ஆந்திர அரசுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோமே. இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த காலகட்டம்? 2021 இருந்து 2022 காலகட்டத்துல தான். அப்ப இங்க ஆட்சியில இருந்தது யாரு? திமுக தான். இப்ப இருக்கிற அதே திமுக தான். மின்வாரியத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி தானே. ஆனா அவர் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் நாங்க அதானி கிட்ட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் போடல அப்படிங்கிறாரு. இதை எப்படி பாக்குற? இல்ல அது என்னன்னா, அந்த வித்தவுட் பவர் சேல் அக்ரிமெண்ட்லாம் சில விஷயங்கள் சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் உண்மையாங்கிற கேள்வி வருது. அதாவது பவர் சேல் அக்ரிமெண்டே இல்லாம மின்சாரத்தை வாங்க ட்ரை, இப்படி ஒரு திருட்டு தானோ சொல்றாங்க. அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பட் எதுவுமே கன்ஃபார்மா அவங்க சொல்லல. இப்போ சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி மின்சாரத்தை வாங்கவே இல்லைன்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு. இப்போ இந்த இடத்துல ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, அதானி அரெஸ்ட் பண்ணணும். ஆமா, பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணை, பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் பாராளுமன்ற கூட்டுக்குழுல விசாரணை வேணுங்கிறார். பாராளுமன்ற கூட்டுக்குழு, நிலைக்குழு இல்லை, கூட்டுக்குழு விசாரணை வேணுங்கிறார். இப்போ பாராளுமன்ற கூட்டுக்குழுல விசாரணை வேணும் அப்படின்னா யாரெல்லாம் விசாரிப்பாங்க? எல்லாரும் தான் விசாரிப்பாங்க. அதான் யாரெல்லாம் பாராளுமன்ற கூட்டுக்குழுங்கிறது யாரை விசாரிக்கிறதுக்கான? MP, MLA, சீஃப் மினிஸ்டர் கூட விசாரிக்கணும். நீங்க வெறும் பிசினஸ் மேனை விசாரிக்கிறதுக்கான மட்டும் கிடையவே கிடையாது. ரெண்டாவது அதுல யாரெல்லாம் இருப்பாங்க பாராளுமன்ற கூட்டுக்குழுல? MPக்கள் தான் இருப்பாங்க. ஓகே, அந்த MPக்கள் யாரெல்லாம்? பாஜகவை சேர்ந்த எம்பிக்களா, அல்லது காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்களா, அல்லது திமுகவை சேர்ந்த? எல்லா கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளும் ஒன்னா இருக்க முடியாதா? அதை தான் கேட்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ்டாக தான் போடுவாங்க. மிக்ஸ்டாக ஒரு 30 பேரையோ 20 பேரையோ வச்சு ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சு என்னத்தை விசாரிச்சு கண்டுபிடிக்க போறீங்க? பாஜக, அதானிக்கு பாஜக ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. அதானி இது ராகுல் காந்தி வந்து எதிர்த்து பேசுறதுனால இல்லைன்னு வச்சுக்கோமே. திமுக இருக்கு, திமுக வாயை தரலையே. திமுகவை காங்கிரஸ் காப்பாற்றுமா காப்பாற்றலாம்? இதுதான் கேள்வி. கண்டிப்பா காப்பாத்தி தான் ஆகணும், வேற வழி அப்படின்ற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த 3 பேருக்கு நடுவில் அதானி மிக தெளிவாக ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்முடைய நாட்டில் சுதந்திரமாக சுத்திட்டு இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிலக்கரி ஊழல், ஃபினான்ஷியல் டைம்ஸ்னு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டு அதானி வந்து 3000 கோடி ரூபாய்க்கு மேல கோல் ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு முன்னாடி அதை பத்தி நான் விரிவாவே சொல்லணும், நீ சொல்லி முடியும், உன் கருத்தை சொல்லி முடியும். இல்லதான் OCCRB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ப்ராஜெக்டா, ரிசர்ச் ப்ராஜெக்ட். OCCRB, ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். அவங்க வந்து இதை வந்து வெளிப்படுத்தினாங்க. அவங்க வெளிப்படுத்தினதுக்கு பிறகு
தமிழ்நாடு அரசு மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மட்டும் வாய் திறக்கல. ஏன் வாய் திறக்கல? ஏன் வாய் திறக்கலன்னா, யார் வாய் திறந்தாங்கன்னா ராகுல் காந்தி அப்பவும் பேசினாரு, அதானி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரங்களை பேசுறாரு. ஆனா தேர்தல் சமயத்துல திமுக இதை பத்தி பேசவே இல்லை. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த OCCRBயோட குற்றச்சாட்டு இருக்கு தெரியுமா, அது நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. அது என்ன அப்படிங்கறத நான் விரிவா சொல்றேன். எந்த அளவுக்கு தமிழ்நாடு மின்வாரியம் ஏமாளியா இருந்திருக்கு. அன்றைக்கு இருந்த அதிமுக மின்வாரிய அமைச்சர் இருக்கிறாரு, மின்துறை அமைச்சர், அவர் எவ்வளவு பெரிய ஒரு கொள்ளைக்காரரா இருந்திருக்கிறாரு. அந்த கொள்ளைக்காரங்களை இந்த திமுக அரசு எப்படி எல்லாம் காப்பாத்துதுன்னு நம்முடைய மக்களுக்கு தெரிய வேணாம். என்ன நடந்தது அப்படின்னா, 2012 இருந்து 2016 வரைக்குமான அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு, அதாவது அனல் மின் நிலையங்கள் இருக்கு தெரியுமா, இந்த நிலையங்களுக்கு மின் உற்பத்தி செய்யறதுக்காக நிலக்கரி தேவைப்பட்டு இருக்கு. இதுக்காக ஒரு டெண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2.44 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரிய இந்த தமிழ்நாடு மின் நிலையங்களுக்கு வந்து இவங்க சப்ளை பண்ணணும். இதற்கான டெண்டரை யார் யார் எடுத்தாங்க அப்படின்னா, முக்கியமா 4 நிறுவனங்கள் எடுத்துச்சு. ஒன்னு அதானி குளோபல் பிரைவேட் லிமிடெட், ரெண்டாவது வந்து நாலேஜ் இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா MSDC லிமிடெட். இதுல 1.19 கோடி மெட்ரிக் டன் அதானியோட அதானி குளோபல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மட்டுமே சப்ளை பண்ணிருக்கு. 2.44 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரியில முக்கால்வாசி 1.19 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரிய அதானியோட நிறுவனம் மட்டுமே சப்ளை பண்ணிருக்கு. அதானி சப்ளை பண்ண இந்த 1.19 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரிய தமிழ்நாடு மின்வாரியம் 12,250 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. இப்ப அதானி இந்த நிலக்கரியை எங்கிருந்து வாங்கினாருன்னு தெரியணும்ல. நீ சொன்ன தெரியுமா, மொரிஷியஸ்ல ஒரு நிறுவனம் இருக்குன்னு. அதே மாதிரியே அவருடைய ஒரு பினாமி நிறுவனம் மாதிரி இந்தோனேஷியாவில் ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தோட பேர் வந்து ஜான்லின், ஜான்சின்னு சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு. இந்த ஜான்லி நிறுவனத்துக்கிட்ட இருந்து மட்டுமே 69,925 மெட்ரிக் டன் நிலக்கரிய 2013 டிசம்பர்ல கொள்முதல் செய்யறாங்க. அங்க கொள்முதல் செய்யும் போது அந்த நிலக்கரியோட விலை வந்து ஒரு டன்னுக்கு $28 தான். அதாவது $28 தான். நம்ம ஊர் மதிப்புப்படி 2,332 ரூபாய். சரியா? இப்ப இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க சப்ளை பண்ற நிலக்கரியோட எரித்திறன் இருக்கு தெரியுமா, கலோரியில வந்து அளப்பாங்க. இப்ப கரண்ட் வந்து ஆம்ஸ்ல அளக்குற மாதிரி, மின்னழுத்தத்தை வோல்டேஜ் அப்படிங்கிற யூனிட்டால அளக்குற மாதிரி எவ்வளவு பவர் கிடைக்கும் அப்படிங்கறத கலோரி அப்படிங்கிற ஒரு யூனிட்டால அளப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 5000 இருந்து 6000 கிலோரிக்குள்ளதான், மன்னிக்கணும், 5000 இருந்து 6000 கலோரிக்குள்ள தான் நீங்க சப்ளை பண்ற நிலக்கரியோட எரிதிறன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தோட கண்டிஷன். அது மட்டும் இல்ல, அதோட ஒரு மாய்ஸ்சர், ஈரப்பதம்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அந்த நிலக்கரியுடைய தரம் இப்படி இருக்கணும்ங்கிறது ஒரு கண்டிஷன். ரைட். இப்ப அதானி இந்த இந்தோனேஷியாவோட ஜான்சி நிறுவனத்துக்கிட்ட இருந்து 69,925 மெட்ரிக் டன் நிலக்கரியை வாங்கினார் தெரியுமா. அதோட எரிதிறன் எவ்வளவு தெரியுமா, 3500 கிலோ கலோரி தான். அதாவது டெண்டர்ல சொல்லப்பட்ட ஆற்றலை விட பாதி தான் இந்த நிலக்கரியோட எரித்திறனே இருக்கு. சரி, ஓகே. இப்போ அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து நிலக்கரியை வாங்கி நேரா எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாடு மின் வாரியத்துக்கிட்ட கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கல. நடுவுல வந்து இன்னொரு ஆளை பிடிக்கிறாரு. அவங்க யாருன்னா சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு. அதாவது அதானி அவரோட இந்தோனேஷியா நிறுவனத்துக்கிட்ட இருந்து நிலக்கரியை வாங்குவாராம், அதை நேரா கொடுக்காம இங்க ஒரு இடைத்தரகர் இருப்பாராம், அவர்கிட்ட கொடுப்பாராம். அவர் வாங்கி ஒரு மேல ஒரு கூடுதலா விலை வச்சு மறுபடியும் இங்க இருக்கிற அதானி குளோபல் நிறுவனத்துக்கிட்ட கொடுப்பாரு. அதானி குளோபல் நிறுவனம் அந்த நிலக்கரிக்கு கூடுதலா இன்னும் கொஞ்சம் விலை வைக்கும். அது எவ்வளவு தெரியுமா, $91.91. அதாவது 7,660 ரூபாய், 3.5 மடங்கு கிட்ட. ஆமா, அங்க வாங்கினது $28, இங்க நம்ம கிட்ட விற்கும் போது $91.91 வித்திருக்கிறாரு. 3.5 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமா வித்திருக்கிறாரா. இதுவே முதல் ஃப்ராட் தனம். ரைட்டா? ரெண்டாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6000 கிலோ கலோரி எரித்திறன் இருக்கக்கூடிய நிலக்கரியை விற்காம அதை விட மட்டமான 3500 கிலோ கலோரி எரித்திறன் கொண்ட நிலக்கரியை வித்திருக்கிறாரு. இந்த நிலக்கரியை வாங்கினாங்கல்ல தமிழ்நாடு மின் வாரியம், பரிசோதிக்கணும்ல. கொடுக்கப்பட்ட நிலக்கரியில இந்த அளவுக்கு எரித்திறன் இருக்கா இல்லையான்னு எதையுமே பரிசோதிக்காம அப்படியே வாங்கி எல்லா அனல் மின் நிலையங்களுக்கும் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப
ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு 6000 கிலோ கலோரி எரித்திறன் கொண்ட நிலக்கரியில வெறும் 800 கிராம் எரிச்சா போதும் ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட முடியும். ஆனா அதானி சப்ளை பண்ண நிலக்கரியோ 3500 கிலோ கலோரி தான் எரித்திறன் இருக்கு. அப்ப அந்த இடத்துல 800 கிராமுக்கு பதிலா ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1600 கிராம், கிட்டத்தட்ட 1.5 கிலோ நிலக்கரியை எரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த அனல் மின் நிலையங்கள் உட்படுது. இதனால வாங்கப்பட்ட நிலக்கரி சீக்கிரமா தீந்து போயிருது. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து கிடைக்கிற மின்சாரத்துடைய அதாவது வெளியீடு மின்னாற்றல் கம்மி. நான் இப்போ 10 மெகாவாட் உற்பத்தி செய்யறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் 10 மெகாவாட் உற்பத்தி செய்யறதுக்கு 12000 கோடி கொடுத்து நிலக்கரியை வாங்கினா நான் 5 மெகாவாட் உற்பத்தி செஞ்ச உடனேயே என் கையில இருந்த எல்லா நிலக்கரியும் தீந்து போச்சு. அப்போ அந்த 12000 கோடியில பாதிக்கு பாதி நஷ்டமாயி போச்சு, இழப்பாயி போச்சு. மின் வாரியத்திற்கு ஏகப்பட்ட நஷ்டம். இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாம மின் கட்டணத்தோட விலையை உயர்த்தி இருக்குது இந்த திமுக அரசு. இதத்தான் அந்த OCCRB வெளிப்படுத்துச்சு. இது எவ்வளவு பெரிய கிரைம். இந்த நிலக்கரி ஊழல் பத்தி விசாரிக்க கூடாது நீண்ட நாட்களாக லஞ்ச ஒழிப்புத்துறை கடப்பல போட்டுச்சு. அதற்கு பிறகு அண்மையில தான் அந்த இதை விசாரிக்கலாம் அப்படின்ற அதுல ஒருத்தங்களை நம்ம குறிப்பிட்டு நன்றி சொல்லி ஆகணும். அறப்போர் இயக்கம் தான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இதுக்காக சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதானி மேல இருக்கிற இந்த நிலக்கரி ஊழலை பத்தி விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, இதை உடனடியா விசாரிக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்த பிறகுதான் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கையை கையில எடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க TNPL அதாவது தமிழ்நாடு பேப்பர் லிமிடெடுக்கு இவங்க நிலக்கரியை அதானி தான் வித்திருக்காரு. அவர் கொடுக்கும்போது ஒரு விலையில கொடுத்திருக்காரு. அதே டைம்ல இது TNEBக்கு கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய விலை அதை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. இது அப்படி சொல்லி ரெண்டுமே ஒப்பிட்டு காமிச்சு மிக தெளிவா சொல்லியிருந்தாரு. அப்போது இந்த பினான்சியல் டைம்ஸில் வந்த பிரச்சனையை பற்றி, ஊழலை பற்றி ராகுல் காந்தி வாய் திறந்தார், திமுக வாய் திறக்கவில்லை. ஏன் அதானி கூட சேர்ந்து ஊழல் பண்ணது மோடி இல்ல, ஸ்டாலின். அதான் பிரச்சனை. சிம்பிளா சொல்லணும்னா அதான உண்மை. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஊழல் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. நீங்க ஏன் அதிமுகவை காப்பாத்த பாக்குறீங்க? ரெண்டாவது, இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதே இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. அன்னைக்கே அறப்போர் இயக்கம் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அன்னைக்கு கடந்து துள்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு குதிச்சாரு. ஆனா இவர் ஆட்சிக்கு 3.5 வருஷம் கடந்துருச்சு. இது வரைக்கும் அந்த கேஸை கையில எடுக்கவே இல்லை. போன ஜூலை மாசம் தான் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு. அந்த தீர்ப்பு ஃபைல் ஓபன் பண்றாங்க. அடுத்த ஒரு வாரத்துல அதான் இங்க வந்துட்டாரு. ஆமா, அது ஒரு லீலா பேரஸ் தொழிலதிபரை சந்திச்சிட்டு போறாங்க. ரகசியமா மாப்பிள்ளை சாரை சந்திச்சிட்டு போயிருக்காரு. தொழிலதிபருடைய பேர் மாப்பிள்ளை சார். மாப்பிள்ளை இருக்கலாம், சார் இருக்கலாம், ரெண்டும் ஒண்ணா சேர்ந்திருக்க முடியுமா? முதலமைச்சரையே சந்திச்சிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, ஏன் இவ்வளவு விஷயத்த சொல்றோம்னா, அதானி சொன்ன மாதிரி இந்தியாவின் பெரும் பணக்காரராக, உலகின் 3வது பெரும் பணக்காரராக உருவானதற்கான முக்கிய காரணம் இந்த நிலக்கரி தான். ஏன்னா அதானியினுடைய வருமானத்துல 60 விழுக்காடு வருமானம் நிலக்கரி சார்ந்த தொழிலில் வந்த வருமானம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவருடைய அந்த பல கோடி பணம், பில்லியன் பணம் அதெல்லாம் எங்கேருந்து? இந்த நிலக்கரியிலிருந்து. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மிக தெளிவாக ஒரு பெரிய கட்டுரையை போட்டு உலகத்தினுடைய 2வது லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசராக இந்தியா இருக்குன்னா அதனுடைய பணத்தை வச்சு அது எப்படியெல்லாம் மாறி இருக்கு, அதுவும் அதானிக்கு எப்படியெல்லாம் பணம் கொடுத்துருக்குன்னு தெளிவாக ஒரு ஆர்டிகல் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்க மிரண்டுருவீங்க. ஓ, நிலக்கரியில் இவ்வளவு, அதாவது தலைவர் ஊழல் செய்யாத தொழிலே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலக்கரி பங்குச்சந்தை ஊழல் விஷயமா தான் ஹிண்டன்பர்க் பெரிய ரிப்போர்ட்டே வெளியிட்டுச்சு. இந்த நிலக்கரி ஊழலை பத்தி மட்டும் இன்னொரு கூடுதல் செய்தி சொல்லட்டுமா? ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்தோனேஷியாவில இருந்து இவர் நிலக்கரி வாங்கிட்டு வந்தார்ல, சென்னையில ஹார்பர் இருக்குல்ல, இங்கே இறக்கி விட்டுருக்கலாம்ல. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆந்திரா விசாகப்பட்டினத்துக்கு போயிட்டாரு. அங்க போய் இறக்கி அங்கிருந்து நிலக்கரிய இந்த பாறை உந்துகள் இருக்கு தெரியுமா, அந்த லாரியில எடுத்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1267 கோடி ரூபாய் செலவாச்சுன்னு கணக்கு காட்டி இருக்கிறாரு. ஆனா நியாயப்படி பார்த்தா அதுக்கு மொத்தமாவே 239 கோடி தான் செலவாகி இருக்கணும். கூடுதலா 908 கோடி அதிகமா போட்டு அதுலயும் கறந்துருக்கிறாரு. இதில் என்னன்னா, அதானி இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கிடுவாப்பில். இதில் என்னன்னா, 2022 இந்திய அரசு ஒரு வின் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு காற்றாலை மின்சாரத்தினுடைய ப்ராஜெக்ட் அதானிக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் 2022 ஒரு பெரிய சாதனை, ஒரு வெளியுறவு துறையுடைய சாதனை. ஜெய்சங்கர் சுப்ரமணியம் அசத்திட்டாரு, தூள் கிளப்பிட்டாருலாம் ஃபயர் விட்டாங்க. ஆனால் அதில் உண்மையாக சொல்லணும்னா அதானி இலங்கையினுடைய அந்த மின்சார உற்பத்திக்குள்ள வர்றதை நிறைய பேர் எதிர்த்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பவர் இன்ஜினியர்ஸ் போராடினாங்க. அதுவும் நடந்துச்சு. அதானியுடைய பவர் ப்ராஜெக்ட் இலங்கைக்கு பெரிய பிரச்சனையாக மாறணும். பங்களாதேஷ் இப்போ அதானியினுடைய
அந்த மின்சார உற்பத்தி டீல ரிவ்யூ பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. கென்யா கேன்சல் பண்ணிடுச்சு. கென்யா பண்ணதுதான் இருக்கிறது ஹைலைட். கரெக்டா சொன்னேன், நான் அதுதான் சொல்ல வந்தேன். கென்யா என்ன பண்ணுச்சுன்னா, கடந்த நாட்கள்ல சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்க ஏர்போர்ட்டுக்கான 30 வருஷம் இதை கொடுத்தாங்க. விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் விமான நிலைய பராமரிப்புன்னு சொல்லிட்டு 30 ஆண்டுகளுக்கானதை மொத்தமா கொடுத்தாங்க. எவ்வளவு? 2.5 பில்லியன். ஓயப்பா. ஆமா, அதானிக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. கொடுத்ததை இப்போ கென்யாவுடைய பிரசிடென்ட் வில்லியம் ரூட்டோங்கிறவர் என்ன சொல்லிட்டாரு, அதை நாங்க கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டாரு. அப்படிட்டாரு. அது போக அது 30 வருஷத்துல என்னன்னா இன்னொரு டெர்மினல் உருவாக்கணும். இப்ப அந்த விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு ஈடாக அதை வந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்தா அதுக்கு ஈடா கென்யா அரசு எதை கொடுக்கணும்? அதான் அது என்னன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் அதை பில்ட் பண்றதுக்கான கான்ட்ராக்டை கொடுக்கணும். நைரோபி மாவட்டத்தோட விமான நிலையம் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினலை 30 வருஷத்துக்கு இவர்கிட்ட குத்தகைக்கு கொடுத்துரும். ஆமா, அது என்னன்னா அந்த 30 வருஷம் குத்தகை. அது போக இங்க எப்படி வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் டிரான்ஸ்கோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மின்சாரத்தை வந்து கடத்துவதற்கான அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த டிரான்ஸ்மிஷன் லைன், பவர் டிரான்ஸ்மிஷன் லைனை பில்ட் பண்றதுக்கான கான்ட்ராக்டை கென்யா அரசாங்கம் அதானிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எனர்ஜி மினிஸ்டர் ஓபியோ வண்டாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பேரு? ஓபியோ வேண்டாய் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இனி வந்து நாங்கள் அதானியோட இந்த ப்ராஜெக்டை வந்து தொடர்றதா இல்லை, அதை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம். பார்லிமெண்டரி கமிட்டி வந்து இந்த டீலை சைன் பண்ணதில் எந்த விதமான ஊழலும் நடக்கலை அப்படின்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் லைட்டுடைய பில்டிங் கான்ட்ராக்டில் எவ்வளோ அவளுக்கு அமௌண்ட்னா $736 மில்லியன் கிட்டத்தட்ட. அதுவும் முடிஞ்சது. அது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு, கென்யா அதிபர் எதிர்க்கிறாரு, என்னமோ தெரியல. நம்ம ஸ்டாலின் மட்டும் கம்முனே இருக்கிறாரு. ஏன்னா அதானி வந்து இங்க 24,000 கோடிக்கு எனர்ஜி ப்ராஜெக்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க கேட்டா, அதுக்கு அந்த மதுரையில் அந்த ஒருத்தர் இருக்கு, மதுரை பாலான்னு ஒருத்தர், ரொம்ப அண்ணன் அழகா இருப்பாப்ல. ஸ்டாலின் ஐயா வந்து மதுரை ஏர்போர்ட் வந்து கையை கும்பிடுவாப்ல. அவர் வந்து வித்தியாசமா வணக்கம் இப்படி அது பக்கம் மாப்பிள்ளை சாருங்கிற அந்த அரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறது அவங்க தான். அவர் வந்து அதானி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு பாருங்க, அதானி இவ்வளவு ப்ராஜெக்ட் கொண்டு வர போறாரு, இவ்வளவு பண்ண போறாரு, அவன் கொடுத்துட்டு அதை விட அதிகமா புடிங்கிட்டு போவான். இதுக்கு வேற திட்டமா? பங்குச்சந்தையில ஃப்ராட் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை வச்சுதான் துணிவுங்கிற ஒரு படம் எடுத்து, அதுதான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி மட்டுமே பேசணும்னா அதுக்கு ஒரு நாள் உட்காரணும். அதுக்கு ஒரு புக்கே போட்டு விட்டுருக்காங்க. அவ்வளவு பெரிய ஊழல்களை செஞ்சு ஒட்டுமொத்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே என்ன சொல்றது, ஒரு குழப்பி விட்டு மேனிபுலேட் பண்ணி, இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஏமாத்தாத இடமே இல்லை. இப்போ என்ன தெரியுமா, இந்த குற்றச்சாட்டு எழுந்த உடனேயே இவரோட ஸ்டாக் வேல்யூ 20% குறைஞ்சிருச்சு. எஸ், இது என்ன பண்ணா, அவர் வந்து திங்கக்கிழமை பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை சல்லு சரிஞ்சிருக்கோம், சோழி முடிஞ்சிருக்காங்க. வாரம் ஃபுல்லாவே வந்து அவருடைய சொத்து மதிப்புல $15 பில்லியன் வரைக்கும் குறைந்திருக்குதான். அது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்போ கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து அவருக்கு லாஸ் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து அது திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மை காலத்தில் சொன்னாங்க. 2024 சொன்னாங்க, திரும்ப அது வந்துருச்சுங்க, 200 பில்லியனா மறுபடியும் மாறிடுச்சு, ஏறிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ திரும்ப சரி ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒண்ணுன்னா, அதானியினுடைய அந்த ஊழலுக்கோடு மாதவி பூரி பூச்சுங்கிற செபியினுடைய டைரக்டர், அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாங்களே, இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஐசிஐசிஐ சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு, மாதவி பூரி பூச்சுக்கு வந்து இவ்வளவு தொடர்புகள் இருக்குன்னு வெளிப்படுத்தப்பட்டுச்சு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த அளவிற்கு வந்து பங்குச்சந்தை முறைகேடுகளை மிக 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 மோசமாக கையாளுதா. கரெக்டான புள்ளிக்கு வந்திருக்கிற. இறுதியா இந்த கேள்வியை கேட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹர்ஷத் மேத்தா பெரிய அளவுல ஒரு ஃப்ராடுலன்ட் வேலையை பார்த்தாங்க. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பங்குச்சந்தையினுடைய பெரிய மோசடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஹர்ஷத் மேத்தாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடைபெற்றது. அந்த மாதிரி இன்னைக்கு அதானி மேல வைக்க தயங்குறதுக்கான காரணம் என்ன? அதானி வந்து, அதாவது என்ன சொல்றது, லைக் அந்த ஹர்ஷத் மேத்தா ஒரு சாதாரண ஆளு, அல்லது ஹர்ஷத் மேத்தா வந்து நரசிம்மராவுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதை பெருசா போட்டு உடைச்சாரு, அந்த மாதிரி அதானியும் சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? அதானி ஒரு லெவலுக்கு மேல ஹர்ஷத் மேத்தா மாதிரி கார்னர் ஆனால் அதானி சொல்றதெல்லாம் இடத்துக்கு போனா அதானி அதை சொல்லுவாரா மாட்டாராங்கிறது. அதானி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்க வந்த கேள்வியே வேற. இறுதியா அதை கேட்டு முடிக்கிறேன். மக்களுக்குள்ளேயும் அந்த கேள்வி வரணும், உங்ககிட்ட இருந்து எனக்கு அதுக்கு பதில் வரணும். என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப அதானி இவ்வளோ பெரிய ஊழலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா? FBI-யும், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற FBI-யும் அங்க நியூயார்க்ல இருக்கிற சாதாரண மாவட்ட நீதிமன்றமும் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? இப்ப இந்தியாவில் இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, எக்கனாமிக் அஃபென்ஸ் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்குன்னு அமைப்புகள் இருக்குல்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம்? என்னன்னா உனக்கு வேணும், அவங்க ஒண்ணும் பண்ணலாம் தான் கேக்குறேன். ஏன் இவங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்கல? சிக்கல் என்னன்னா, ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துறாரா அதானி? நீங்க சொல்ற சிபிஐ, இடி, ஐடி இதனுடைய டைரக்டர்ஸ் உடைய ஆயுட்காலத்தை எல்லாம் நீட்டிக்கலாம்ன்றதுக்கான சட்டத்தை யார் கொண்டு
பாஜக தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து திட்டமிட்ட நீட்டிப்பு செஞ்சாங்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் கடைசியில் என்ன சொன்னாங்க, முடியாதுப்பா இந்த தேதிக்குள்ள நீ டைரக்டர் மாத்திர, ஒரு தடவை சட்ட திருத்தம் பண்ணலாம், 2 தடவை சட்ட திருத்தம் எத்தனை பண்ணுவேன், அதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்டாங்க. ஆக ஒரு துறைகளை சில திட்டமிட்ட நபர்களுக்கு எதிராக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல எனக்கு தெரிஞ்சு முக்தி மோர்ச்சா ஓரளவு பெரிய வெற்றி பெற்றுச்சு. பெரிய வெற்றி தான், சின்ன வெற்றி தான் முடியாது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வெற்றி பெற்றுச்சு. காலி. ஆமா ஐயா ஜாலி. ஆனா மகாராஷ்டிரால ஜெயிச்சிட்டாங்களே, பிரச்சனை அங்கே தானே இருக்குது. இப்போ என்னன்னா நமக்கான அது எதிர்பார்த்தது தான். அது வழக்கமா பிஜேபி செய்யற ஒரு வேலையை தானே, உள்ள வர மாதிரி வர்றது, கூட்டணி வைக்கிற மாதிரி வைக்கிறது, கூட்டணி வச்ச கட்சியவே உடைக்கிறது, அப்புறம் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி அந்த இடத்துல வந்து உட்கார்றது. சம்பாதிச்சோடனே அவங்க எடுத்துட்டு போலையா? ஆமா, அதையத்தான் தமிழ்நாட்டுல பிளான் பண்ணாங்க. நம்மளால உசாராகி கலந்துக்கிட்டு வந்துட்டாரு. ஹேமந்த் சோரன் வெற்றி பெற்றாரு. ஆனா அந்த ஹேமந்த் சோரன் மேல ஊழல் வழக்கு போட்டு இடி வச்சு அவர் வந்து விசாரணை கூப்பிட்டு கடைசியில் அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு உள்ள வந்தாரு. அதே மாதிரி பெங்கால்ல இன்னைக்கு இடி ரைடு வந்து அதிகமா தான் போயிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்களையும் இடியை வச்சு அச்சுறுத்த முடியுங்கிற விஷயத்த இன்னைக்கு பாஜக பண்ணிட்டு தான் இருக்கு. இடி ரைடே போகாத மாநிலம் ஒண்ணு இருக்கு, நான் சொல்லிட்டா தமிழ்நாடு. அதான் வந்தாங்களே ஐயா ஆர்எஸ் பாரதி. தமிழ்நாட்டுல இடி சோதனை அப்படிங்கிறது அதிகப்படியா யார்கிட்ட நடந்துச்சு? செந்தில் பாலாஜி கிட்ட தொடங்கி செந்தில் பாலாஜி கிட்டயே முடிஞ்சிருச்சு. பொன்முடி கிட்ட நடந்துச்சு, ஒரு அளவுக்கு மேல போகல. அனிதா ராதாகிருஷ்ணனோட வழக்குல கூட தான் தலையிட்டாங்க, அங்கேயும் வந்து ஒன்றும் நடக்கல. சரியா? ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப பாஜக வந்து ஈடிய தன்னுடைய கைப்பாவையா வச்சுக்கிட்டு தனக்கு எதிரான கட்சிகள் ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல அந்த கட்சியோட தலைவர்கள் அவங்களோட குடும்பத்துக்கு நிறைய தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஆனா திமுகவை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இவங்கெல்லாம் என்ன அப்பழுக்கற்ற கையை சுத்தமான யோக்கியர்களா? ஏன் எதுவும் செய்யலன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு. புரியுதா உனக்கு? அதனாலதான் அமைதியா விட்டு வச்சிருக்காங்க. இல்லன்னா திமுகவுல என்னைக்கோ அதானி பண்ண 3000 கோடி ரூபாய் ஊழலுக்கு அந்த நிறுவனத்தை இன்னைக்கு நேரம் கருப்பு பட்டியல சேர்த்து பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த தமிழ்நாடு அரசால முடியும். ஆனாலும் செய்யல. கடந்த 3.5 ஆண்டுகளாக அதானி எதிராக எந்த விதமான ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அப்படி அதானிக்காக பரந்தூர் விமான நிலையம் வருது, காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் வருது, விழிஞத்துல துறைமுகம் கட்டுறான்னு கன்னியாகுமரி மலையை உடைச்சு ஏத்தி அனுப்புறாங்க. அதானியினுடைய 2வது பெரிய தொழில் என்னன்னா போர்ட் அண்ட் ஏர்போர்ட். ஆமா, சீபோர்ட்டுக்காக விழிஞத்துல துறைமுகம் கட்டுறதுக்கு கல்லு கன்னியாகுமரியில இருந்து போகுது, ஏர்போர்ட்டுக்கு வந்து பரந்தூர்ல இருந்து நிலத்தை எடுக்கிறாங்க. இவ்வளவு கொடுமை நடக்குது. ஆனா மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. நேற்று துறைப்பாக்கத்துல வந்து மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க. இந்த கொடுமை இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. ஆக அதானி, அப்புறமா நம்ம ஐயா மோடி அவர்கள், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒரு கார்டல் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் வருது. அதானியினுடைய ஊழலுக்கு பாஜக எப்படி அமைதியாக இருக்குதோ அதே மாதிரி திமுக அமைதியா இல்ல, துணையாவே இருக்கு. எஸ், அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதானியுடைய ஊழலில் திமுகவுடைய ரோல் என்ன அப்படிங்கறத நாளை பின்ன திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி வரும்போது மட்டும்தான் விசாரிக்கணும். கண்டிப்பா விசாரிப்பாங்க. அதற்கான காலமும் வரும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். மீண்டும் ஒரு விரிவான அரசியல் உரையாடல்ல சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நன்றி, வணக்கம்.